இப்போ என்னை எடுத்துட்டிங்கன்னா எனக்கு 4-5 மொழி தெரியும். என்ன காரணம்னா, நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த மொழியை நம்ம கற்றுக்கணும் முதல்ல. டூ எஸ் ரோமன்ஸ் வென் யூ ஆர் இன் ரோம். எந்த ஊருக்கு போறியோ முதல்ல அந்த மொழியை கற்றுக்கா. நேற்று கூட மதுரை யாதீனம் பேசினாரு. எவனும் இங்கிலீஷ் படிக்காத, இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துக்கு போகாத. போக மாட்டாங்க. எல்லாம் உனையாட்ட சாமியார் ஆக முடியும், என்னையாட்ட சாமியார் ஆக முடியுமா? எவனோ சம்பாரிச்சு வச்சா நாம இன்னைக்கு மடத்தை வச்சுட்டு மிகப்பெரிய சாமியாருன்னு போட்டு ஆட்டிட்டு இருக்கிறான். இங்கிலீஷ் படிக்காத, அது படிக்காத, இது படிக்காதன்னு. இது படிக்க முட்டான்னு என்ன, அந்த குழந்தை ஊற வீணா போயிரு. ஆங்கிலம் உலகனுடைய பொதுமொழி, தாய்மொழி. தாய்மொழியில படிப்பு, கல்வி கட்டாய தேவை. ஆங்கிலம் கட்டாய தேவை. மதுரை மாதிரின்னு சொன்ன மாதிரி எல்லாரும் ஆங்கிலம் தூக்கி எறிஞ்சிட்டேன் பிறகொண்ட வாங்கினா என் பிறகண்ட போய் என்ன பண்றது? ஒரு நேரம் சோறு போடுவேன், வேற என்ன செய்ய போறேன்? ஒன்றும் கிடையாது. இன்னைக்கும் போனால் அமெரிக்காவில் கொலராடோவில் போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய சிவலிங்கம் அந்த மலை மேல இருக்குது. அதை ஸ்பேஸ்ல இருந்து அதை போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. இப்படி உலகம் பூராமே தமிழ் வழிபாடு, சிவ வழிபாடு இருந்துட்டு இருந்திருக்குது. எந்த மொழி வேணுமோ, எந்த ஊருக்கு போறோமோ அந்த மொழி கட்டாய தேவை. இந்தி நமக்கு கட்டாயம் தேவை. தமிழுக்கு வரவேற்பு இல்லைங்கிறது இல்லை. இன்னைக்கு மொரீஷியஸ் நாட்டில் முழுக்க முழுக்க தமிழ் வழிபாடுகள் நடக்குது. அவன் தமிழ் பேச தெரியாது, பாடுவாங்க. எல்லா திருமுறைகளை பாடுறாங்க, பேசுறாங்க. திருச்சிற்றம்பலம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் நம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நேயர் பெருமக்களே, நாம் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்றோம், தமிழ் பேசுகின்றோம், தமிழ் வாழ்வியல் நடைமுறைகள் எல்லாமே பேசுகிறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் நமக்கு இப்போ தமிழ்நாட்டில் உலக அளவில் நடக்கிற நிகழ்ச்சிகளை சிந்திச்சு பார்த்தோம்னா, இப்போ இது வரைக்கும் ஒரு 50 ஆண்டு காலமாக தமிழும் ஆங்கிலமும் படிச்சுட்டு இருந்தாங்க மக்கள். இப்போ ஒரு அரசாங்கம் இந்தி வேணும்னு சொல்லுது. இதுக்கு முந்தி சொன்ன காலத்தில் ஒரு மிக பிரமாண்டமான போராட்டம் 50-60 ஆண்டுக்கு முன்னால் நம்மளாம் சின்ன பையங்களா குழந்தைகளாக இருந்த காலத்தில் தீ வச்சாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க, போலீஸ் சுட்டுது, இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, மும்மொழி கொள்கை. சரி, ரைட்டு, அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்துது. அவன் பள்ளிக்கூடத்தில் 2 மொழிக்கு அப்புறம் இன்னொரு மொழி தேவை. அவங்க இப்போ இருக்கிற மத்திய இருக்கிற ஆளுங்கட்சி, அரசியல் கட்சி, அரசு என்ன சொல்லுதுன்னா, பிஜேபி அரசு, நீ 3வது மொழியோன்னு ஏதோ ஒன்று சொல்லி கொடு. ஆக இப்படி ஒரு 10 மொழிகள், தெலுங்குலேருந்து, ஆந்திராவிலேருந்து வந்தால் தெலுங்கு படிக்கணுங்கிறாங்க, கேரளாவிலேருந்து வந்தால் மலையாளம் படிக்கிறாங்க. இப்போ என்னை எடுத்துட்டிங்கன்னா எனக்கு 4-5 மொழி தெரியும். என்ன காரணம்னா, நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த மொழியை நம்ம கற்றுக்கணும் முதல்ல. டூ எஸ் ரோமன்ஸ் வென் யூ ஆர் இன் ரோம். எந்த ஊருக்கு போறியோ முதல்ல அந்த மொழியை கற்றுக்கா. இப்போ இன்னைக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் ஜெர்மனியில் மிகப்பெரிய அளவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கார். இந்த ரோபோட் மிஷினுகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாட்டில் திருமணம், அங்கே போன பிறகு திருமணம் பண்ணுறாரு. திருமணம் பண்ணிட்டு அந்த பெண்ணை அந்த ஊருக்கே போகணும் இவர் கூட வாழ்கிறதுக்கு. அப்போ அந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, எங்கள் மொழியை படிச்சுட்டு வா, நீ கல்யாணம் பண்ணிட்டியப்பா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, எங்கள் ஊரில் இருக்கிற நீ கல்யாணம் பண்ணிட்டேன், அந்த வர்ற பொண்ணு எங்கள் மொழி தெரியணும், ஜெர்மன் மொழி அதுக்கு தெரியணும், தெரிஞ்சா மட்டுமே அந்த ஊரில் குடியுரிமை கொடுக்குறான். இல்லாட்டி இல்லை. இங்கே நீ என்ன பண்ண போற? இந்த ஊரில் எந்த மொழி இருக்குது? நேற்று கூட மதுரை யாதீனம் பேசினாரு. எவனும் இங்கிலீஷ் படிக்காத, இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துக்கு போகாத. போக மாட்டாங்க. எல்லாம் உனையாட்ட சாமியார் ஆக முடியும், என்னையாட்ட சாமியார் ஆக முடியுமா? எவனோ சம்பாரிச்சு வச்சா நாம இன்னைக்கு மடத்தை வச்சுட்டு மிகப்பெரிய சாமியாருன்னு போட்டு ஆட்டிட்டு இருக்கிறான். இங்கிலீஷ் படிக்காத, அது படிக்காத, இது படிக்காதன்னு. இது படிக்க முட்டான்னு என்ன, அந்த குழந்தை ஊற வீணா போயிரு. ஆங்கிலம் உலகனுடைய பொதுமொழி.
அமெரிக்கா போய் படிக்கிறவனும் ஆங்கிலத்துல படிக்கிறான், லண்டன் போய் படிக்கிறவனும் ஆங்கிலத்துல படிக்கிறான், சிங்கப்பூர்ல போய் படிக்கிறவனும் ஆங்கிலத்துல தான் படிக்கிறான். மற்ற எல்லா நாடுகள், உலக நாடுகளும் அதிகபட்சமா ஆங்கிலம் தான் சொல்லி தர்றாங்க. அதே நேரத்துல இப்ப ரஷ்ய மொழி, சீன மொழி, ஜப்பான் மொழி போன்ற நாடுகளில் படிக்கிற நம்ம ஊர் பசங்க ரஷ்யாவில் படிக்கிறவனெல்லாம் ஆங்கிலத்தை தான் படிச்சுட்டு வர்றான். ஏன்னா நிறைய பேர் அங்கே படிச்சுதான் இங்கே இப்போ டாக்டர் ஆகிறாங்க. இங்கே ஒரு பரீட்சை எழுதணும், அவன் டாக்டர் ஆகிறாங்க. ஆனால் சீனாவில் படிக்கிறவனும் ஜப்பானில் படிக்கிறவனும் கட்டாயமாக அந்த நாட்டினுடைய தாய்மொழியில் தான் படிச்சாகணும். படிக்கிறான், மிகப்பெரிய நிலைக்கு வர்றான், மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகிறா. அதிகபட்சமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கே போய் படிக்கிறதுல என்ன காரணம்னா அந்த மொழியை முதல்ல தெரிஞ்சிருக்குன்னு. அங்கேயே பிறக்கிற குழந்தைகளாக இருந்தால் அந்த மொழி தெரியும், மொழியை படிக்கும், அதுக்கப்புறம் பேசு. ஆனால் இங்கே பிறக்கிற குழந்தைக்கு போய் அந்த மொழியை படி பேசுன்னா பேசுமா? பேசாது. அப்போ முதல் தாயின்னு எதுக்கு சொல்கிறோம்? அம்மா. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை. சரி, அம்மாவை அழைக்காத உயிர் இல்லை. அப்போ அம்மா என்ன சொல்லுவா? பிறந்தோன்னா, குழந்தை பிறந்தோன்னா, ஐயோ மகனே, தங்கமே, வைரமே, கண்ணே, மணியே அப்படின்னு தான் கொஞ்சறாங்க. அது என்ன வெளிநாட்டு பாஷையிலேயே கொஞ்சம் முடியும் குழந்தைய? அதுக்கு என்ன தெரியும் கொஞ்சறதுக்கு? ஆக மொத்தம் நம்ம தாய்மொழியில படிப்பு, கல்வி கட்டாய தேவை. ஆங்கிலம் கட்டாய தேவை. முதல மாதிரின்னு சொன்ன மாதிரி எல்லாரும் ஆங்கிலம் தூக்கி எறிஞ்சிட்டேன் பிறகொண்ட வாங்கினா என் பிறகாண்ட போய் என்ன பண்றது? ஒரு நேரம் சோறு போடுவேன், வேற என்ன செய்ய போறேன்? ஒன்றும் கிடையாது. இந்த ஆன்மீகம்ங்கிறதே நான் என்ன சொல்றேன்னா, ஆன்மீகம் கட்டாய தேவை. ஏன்னா இறைவன் நமக்குள் இருக்காரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலையில காட்டுறத சைவம். ஆக உலகத்தினுடைய மூத்த மொழி எதுன்னு பார்த்தா தமிழ் தான். இன்றைக்கு எல்லா பக்கமும் அகழ்வாராய்ச்சியில, சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியிலிருந்து இன்னைக்கு உலகம் பூரா அகழ்வாராய்ச்சிகள் எடுத்திருக்கிற அந்த தொல்பொருட்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் அதில் இருக்குது. இன்னைக்கும் போனால் அமெரிக்காவில் கொலராடோவில் போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய சிவலிங்கம் அந்த மலை மேல இருக்குது. அதை ஸ்பேஸ்லேருந்து அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. இப்படி உலகம் பூராமே தமிழ் வழிபாடு, சிவ வழிபாடு இருந்துருக்குது. அதுக்கப்புறம் மற்ற மொழிகள் வருது. ஆனால் மற்ற மொழிகள் வந்தாலும் அது தவறுன்னு சொல்றதே இல்லை. நம்ம எந்த மொழி வேணுமோ, எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த மொழி கட்டாய தேவை. ஹிந்தி நமக்கு கட்டாயம் தேவை. இப்போ நான் பம்பாய் போனேன்னா அவங்ககிட்ட சோத்துக்கு எங்கே போகிறதுன்னு கேட்கறது கேட்டுக்குவேன். எந்த பஸ்ஸில் எந்த போகலாம்னு கேட்டுக்கலாம். இதெல்லாம் தெரியும். இப்போ திருப்பூர்லேருந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் போயிட்டு வந்தார். அவருக்கு ஹிந்தியே ஒன்றும் தெரியாது. அங்கே போய் நம்ம நண்பர் சொன்னதை வச்சு அந்த ரயில்லையே எல்லா பக்கமும் அவர் உள்ள வேலையுள்ள இடங்கள்லாம் அந்த ரயில்லையே போய் சுற்றி அந்த பணிகளெல்லாம் முடிச்சுட்டு காரில் போயிருந்தால் நிறைய செலவாயிருக்குங்கிறாரு. ஆக நமக்கு எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த மொழி இருந்தால் மாத்திரமே நம்மளால வெற்றி பெற முடியும். கன்னடம் தெரியும் எனக்கு. கர்நாடகா போனால் ஏனப்பா சிவ, ஏன் சமாச்சாரா, சென்னைக்குதியா, இது இப்படி பேசினோம்னாலே அவன் நம்மாள் நினச்சிக்கிறான். எந்த சாமி சுகந்தானேன்னா அவன் நம்மாள் நினச்சிக்கிறான். ஆக ஏவப்பா நீக்கு ஏம் காவாலன்னா அவன் தெலுங்குக்கார் நம்மாளுன்னு நினச்சிக்கிறேன். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ, வாட் யூ வாண்ட்னா அவன் பெரிய வெள்ளைக்காரன்னு நினச்சிக்கிறேன். இப்போ வெளிநாட்டுக்கு போனோம், ஒரு ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தோம். வெள்ளைக்கார குழந்தைங்க விளையாடிட்டு, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பெரிய கூப்பிட்டேன். வந்தோடனே மடியில் ஏறிச்சு, தாடி பிடிச்சிது, இந்த ருத்ராட்சி பிடிச்சிது. இல்லை அவன் ஒடியாரான். ஓ வாட் ஹேப்பன் அப்படின்னு அவங்க அப்பன். நான் சொன்னேன், அடே ஏதோ ஒரு கொரிலா ஒன்று வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளை தொட்டு பார்த்துட்டு இருக்கிற குழந்தை, நீ அவன் கூட தகராறுக்கு போற. ஆக உலகம் பூரா இன்னைக்கு வரவேற்பு இருக்குது. தமிழுக்கு வரவேற்பு இல்லைங்கிறது இல்லை. இன்னைக்கு மொரீஷியஸ் நாட்டில் முழுக்க முழுக்க தமிழ் வழிபாடுகள் நடக்குது. அவன் தமிழ் பேச தெரியாது, பாடுவாங்க, எல்லா திருமுறைகளை பாடுறாங்க, பேசுறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் ஹிந்தி படின்னா ஹிந்தியில எந்த திருமுறை இருக்குது? சோழிக்க பீச்ச கேக்கன்னு ஏதோ பாட்டு பாடுறாங்க தவிர இந்த தமிழ் என்ன இந்தியில் இருக்குது? நீ திருமுறைகள் இந்தியில சிவ சிவாங்கிற, சிவ அர்ப்பணம்ங்கிற,
அதுக்கு ஏதோ ஒரு 2 பாட்டு பாடுது. அது நான் ஏத்துக்கிறோம். நாம அந்த பாட்டு பாடக்கூடாது, இந்தியில வழிபாடு பண்ணக்கூடாது சொல்ல முடியாது. இங்க வந்திருக்கான்னா அந்த வீட்டுல இந்திக்காரன் வீட்டுல இருக்கிற குழந்தை ஹிந்தி தான் பேசு, தமிழ்காரன் வீட்டுல இருக்கிற தமிழ் தான் பேசு, மலையாளத்துக்காரன் வீட்டுல இருக்கிற மலையாளம் தான் பேசு. நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சாலுமே அவங்க தாய்மொழி தான் வீட்டுல பேசுறாங்க. ஆனா நம்ம 2 தமிழ தற்குறிக ரயில் கட்டா இங்கிலீஷ்ல தான் பேசுவேன், தமிழ்ல பேச மாட்டேன். கிட்ட உட்காந்துருக்கிறவங்க வேடிக்கையா இருக்கு, இவங்க என்ன இங்கிலீஷ்ல பேசுறான்னு அவனுக்கு புரியாது. நிறைய படிச்சிருந்தா கூட அவனுக்கு இவன் பேசுறது புரியாது. இந்த நிலையில் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது. அப்போ உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய தாய்மொழியில கத்துக்கிறாங்க. மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு சீனா உலகத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி. சீன மொழி மட்டும்தான் இருக்குது, வேற மொழிகள் இல்லை. ஜப்பான் உலகத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி. ஏன் எப்படி வளர்ந்தாங்க? அவன் ஹிந்தி படிச்சானா, தமிழ் படிச்சானா, மலையாளம் படிச்சானா, கன்னடம் படிச்சானா, தெலுங்கு படிச்சானா? ஆங்கிலத்துல அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீ எந்த வார்த்தையும் போனாலும் இப்ப நமக்கு ஆங்கிலம் மட்டும் தெரியும்னா கூட நம்ம கையில ஒரு கணனி கொடுத்துட்றான், கம்ப்யூட்டர் கொடுத்துட்றான். அவன் பேச பேச அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து நமக்கு தமிழ்ல வரும், தமிழ் மட்டும் தெரிஞ்சா. இப்ப எப்படி பாராளுமன்றத்துல அவனும் காதல் உனக்கு அவங்க போட்டான்னா எந்த மொழி பேசுறவனுக்கு அவன் மொழி வந்துருது. நாங்கள் மவுண்ட் அபு போனோம், ஒரு ஓம் சாந்தி பிரம்மகுமாரிகள் அமைப்பில். அங்கே போகும்போது பிரம்மாண்டமான கால் 10,000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பெரிய கட்டடம். அதில் அவங்க வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த வகுப்பில் என்ன சொல்லி தர்றாங்கன்னா, பிரம்மாங்கிறவர் இருக்காரு, அவர் இந்த பூமிக்கு வர்றாரு, அவர் தினம் ஸ்லோகமெல்லாம் சொல்றாரு பண்றாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டே வர்றார். அப்போ நமக்கு எந்த மொழி வேணுமோ அந்த மைக் எடுத்து காதில் வச்சிட்டோம்னா அந்த பக்கம் உட்காந்துட்டோம்னா நம்ம மொழியில் நம்ம கேட்டுக்கிறோம். அந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பே என்ன சொல்லுதுன்னா, இந்த குழந்தைக்கு எப்படி முட்டாயை காட்டி மாத்திரை போடுறாங்களா வாயில, மருந்து ஊத்துறாங்களா, அது மாதிரி அது என்ன பண்ணுது, சிவபெருமான் 12 ஜோதிர்லிங்கத்தை கொண்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்குது. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, பிரம்மான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்க பிறந்தாருன்னா பாகிஸ்தான்ல, அவர் ஒரு சிந்தி, மிகப்பெரிய நகை வியாபாரி. அவர் என்ன பண்றாரு, நகை வியாபாரி என்ன பண்றாருன்னா, அவருக்கு இந்த ஒரு வழி தெரியுது, அவர் இந்த பிரம்மகுமாரிகள்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்துறாரு, மிக பிரம்மாண்டமா வளர்த்து வச்சிருக்காரு. ஆக அவர் என்ன தினசரி அவர் மேல இருந்து பிரம்மலோகத்திலிருந்து அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அவங்களுடைய அந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பை பத்தி இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத, அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க, அது கூட மறந்துருச்சு, ரொம்ப காலமாச்சா. அதை சொல்லுவார். அதையும் இந்த பொம்பளை எழுதி வச்சுக்குவாங்க. எழுதி வச்சுட்டு காலையில் போறவனுக்கெல்லாம் அது ஹிந்தியில படிச்சு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க. சாமி சொன்னார் நேற்று ராத்திரி ஏன்னா முட்டா பசங்களா, எங்கடா சாமி சொல்றது, எந்த சாமிடா வருது, சாமி சாமின்னு சொல்லிட்டு நாம தான் திண்டு கொளுத்துட்டு இருக்கிறோம். எங்க வருது சாமி, எந்த சாமி ராத்திரியில் சொல்லுது? பக்கத்து வீட்டு சாமியா ராத்திரியில் கதவை தட்டுறதுக்கு? ஆக மொத்த மக்களை ஏமாத்தணும், மடையம் பண்ணணும், இது எல்லாத்தினுடைய கொள்கை.